காஷ்மீர் முதல் கன்னியாகுமரி வரை இணைக்கக்கூடிய முக்கிய நெடுஞ்சாலையாக விளங்குவது தேசிய நெடுஞ்சாலை 44. இந்த சாலையில் சேலம் தர்மபுரி இடையே உள்ள தொப்பூர் கணவாய் பகுதியில் உள்ள 4 வழி பாதையில் தினமும் 35,000த்திற்கும் அதிகமான வாகனங்கள் பயணிக்கின்றன. மிக அதிகமான விபத்துக்கள் நடைபெறும் பகுதியாகவும் தொப்பூர் கணவாய் சாலை உள்ளது. தினமும் விபத்துக்கள் நடைபெறும் பகுதியாக மாறிவிட்ட இந்த சாலையை சீரமைக்க வேண்டும் என்ற நீண்ட நாள் கோரிக்கையை ஏற்று ஒன்றிய நெடுஞ்சாலை அமைச்சகம் தொப்பூர் கணவாய் சாலையை சீரமைத்து மேம்படுத்த திட்டமிட்டுள்ளது. இதற்காக மொத்தம் 775 கோடியே 41 லட்சம் ரூபாய் மதிப்பில் 6 கிலோமீட்டர் மற்றும் 600 மீட்டர் நீளத்திற்கு மேம்பாட்டு பணிகளை மேற்கொள்ள தேசிய நெடுஞ்சாலைகள் ஆணையம் டெண்டர் கோரியுள்ளது. பெரும் போராட்டத்திற்கு பின் தொப்பூர் கணவாய் சாலையில் விபத்துக்களை தடுக்கும் வகையில் எடுக்கப்பட்டுள்ள இந்த நடவடிக்கைக்கு தர்மபுரி சுற்றுவட்டார மக்கள் வரவேற்பு தெரிவித்துள்ளனர். டூ வீலரில் போகணுன்னா கூட பயந்துகிட்டே தான் தொப்பூர் போவோம், இல்லை பெங்களூர் போகணுன்னாலும் பயந்துட்டு தான் போவோம். அந்த தொப்பூரை கிராஸ் பண்ணுறதுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்கும், ரொம்ப சிரமமாக இருக்கும் எங்களுக்கு. அதனால் பார்த்திங்கன்னா ஒரு உயர்மட்ட பாலம் வருமா அப்படின்னு சொல்லிட்டு நாங்களாம் எதிர்பார்த்துட்டு இருந்தோம். அந்த எதிர்பார்ப்புக்கு தகுந்த மாதிரி நெடுஞ்சாலைத்துறை பார்த்திங்கன்னா ஒரு உயர்மட்ட பாலம் அமைக்கணும்னு சொல்லி ஒரு ஆர்டர் எங்களுக்கு கொடுத்துருக்காங்க. எங்களுக்கு இல்லை, பொதுவாகவே அந்த சாலைக்கு ஒரு ஆர்டர் வந்திருக்கு. அந்த ஆர்டரின் அடிப்படையில் ஒரு உயர்மட்ட பாலம் எப்போ வரும்னு நாங்கள் ஆவலாக எதிர்பார்த்த மாதிரி வந்துடுச்சு. இது எப்போ அந்த பாலம் அமைச்சு சீரமைச்சு யூசேஜ் ஆகி நாங்கள் எப்போ அந்த பாலத்தில் போவோம் அப்படின்னு சொல்லிட்டு எதிர்பார்க்கிறோம். சாலை மேம்பாட்டு பணிகளை செய்ய விரும்பும் தகுதியான நிறுவனங்கள் 2024 ஜனவரி 30ஆம் தேதிக்குள் விண்ணப்பிக்க அழைப்பு விடுக்கப்பட்டுள்ளது. டெண்டர் விடப்படும் நடைமுறைகள் முடிவடைந்து தொப்பூர் கணவாய் சாலையில் விரைவில் சீரமைப்பு மற்றும் மேம்பாட்டு பணிகள் தொடங்கும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது.